உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார். இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவிழாக்கள், நம்ம மாதம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும். அப்போ அந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 8ஆம் இடத்தில் குரு சூரியன், 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. என்னென்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு பார்ப்போம். முதல்ல பாசிட்டிவை பார்ப்போம். இந்த மாதத்தில் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்க போது, காதலில் வெற்றி, காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதம் சொன்னீங்கன்னா அது திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு. எதிர்ப்பு இருந்தால் கூட, அம்மா அப்பா ஒத்துக்கலை, போகலை, வரலைன்னா கூட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அது டைவர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வரலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நல்லா இருக்குது. சிறப்பாக அதற்கான செயல்பாடுகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த மாதத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை 7ஆம் பார்வை 11ஆம் இடத்துல விழும். அப்போ இந்த மாதம் என்ன பண்ணலாம், வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யலாம், வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா எப்போவுமே சில கிரகங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே வரும். அதனால தான் அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகத்தெல்லாம் பார்த்து சொல்லிட்டே வரும். அப்போ இந்த மாதம் வேலை கிடைக்குமா சார் எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற பதவிகள் கிடைக்காது. ஏன்னா அந்த சம்பளம் பதவிகளை கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியன் 8ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி மாறினீங்கன்னா நல்லது. வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக எடுத்துருங்க, அது டவுட்டே படாதீங்க. ரொம்ப யோசிச்சு இல்லை நான் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், எனக்கு பதவிகள் கிடைக்கணும், அது மாதிரி நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது. இல்லை சார் எனக்கு நல்ல பொசிஷன் வேணும், நல்ல சம்பளம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு மாதம் நெருக்கடி தான் இருக்கும் வேலையில், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சேஃப். அதுக்குள்ளே வேலையை விட்டுட்டு கடைசியில் வேலையை தேடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் லெவலில் தொந்தரவுகள் வரும். அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே ஏதாவது ஃபால்ஸான அலிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏதாவது தப்பான உங்களை யாராவது போட்டு கொடுத்து உங்களை மாட்ட வைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. தேவையில்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ணாத தப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் வரும். இந்த மாதம் போய் ப்ரொமோஷனுக்கோ இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கோ ட்ரை பண்ணாதீங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த மாதம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல் இந்த மாதம் இடம், வண்டி, வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் வாய்ப்புகள் வரும். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஆனால் என்னென்னா அதில் ஒரு கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா,
இடம் சம்பந்தமான விஷயத்தில் எங்கேயா போய் மாற்றுறதுக்கான சான்சஸ் வரும். ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா பக்கா லீகல் பாருங்கள், நல்ல ஒரு அட்வொகேட்டை பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அது எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சீப் ரேட்டில் வந்தாலும் சரி, உடனே கொடுக்கணும் போய் ஒரு அட்வான்ஸை கொடுத்து மாட்டிக்காதீங்க, பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா பணம் எண்ணி கொடுக்குறோம் அன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. தேவையெல்லாம் போட்டு பணத்தை ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு மாதம் கழித்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு மாதம் கழித்து பேலன்ஸ் தரேன்னா உங்களால் தர முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது. கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, கடன் வாங்கி வாங்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பெரிய லெவலில் கடன் போகாதீங்க. வீடாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு தேவை இருக்குன்னா வாங்கிக்கோங்க, அதில் ஒன்றும் டவுட்டு வேண்டாம். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான மாதமாக இருக்குது இந்த மாதம். அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். முக்கியமாக இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, குழந்தை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாதம் எடுங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய பேர் எந்த மாதம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதம் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் டாக்டர் பார்த்து சொல்லிடுவாங்க. இதுக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். லாபஸ்தானத்தில் கேது செவ்வாய், அந்த லாபஸ்தானத்தில் கேது செவ்வாய் இருக்கனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. லாபமும் வரும், அதே நேரத்தில் கொஞ்சம் கடனும் வரும். அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. அதேமாதிரி யாருக்கிட்டையும் கடன் நான் திருப்பி இந்த டைமில் கொடுத்துருவோம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, அதை மீட் அவுட் பண்ண முடியாது. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம். பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கும், பிஸ்னஸ் இந்த மாதம் நல்லா போகும், லாபங்கள்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு வராது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலத்திலையும் அம்மாவுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் ரெகுலராக சாப்பிட்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எதாவது எடுக்க வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எதாவது உடல் பாதிப்பு எங்கேயா கீழே விடுறதுக்கான சூழ்நிலைலாம் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த மாதம் ஒரு ராசியாதிபதி 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வேலையை, சிறப்பான ஒரு பதவியை, சிறப்பான ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 25ஆம் தேதி 26ஆம் தேதி, அந்த நாட்களில் எந்த ஒரு புதிய விஷயங்களும் செய்யாதீங்க. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறது, புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக செய்கிறது, இல்லை ஒரு பணம் வாங்க போகிறீங்க செய்கிறீங்க, ரொம்ப நாள் வராமல் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த நாள் ஃபாலோ பண்ண அங்கே போய் சண்டை வந்துடும். ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்கல, உன்னால் இவ்வளோ நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த நாட்களில் மட்டும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு, முருகனை வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான நாளாக இருக்குது. அந்த நாட்களில் பண வரவுகளை நோக்கி பயணம் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது கோச்சாரத்துலேயும் தசாபுத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்டு புத்தகத்துலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். இதில் எல்லாமே பலன்கள் வராது, ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது, இது ஒரு சயின்ஸ், எல்லாருமே கற்றுக்கலாம். அதே மாதிரி இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து எப்படி பார்க்குறது, வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு. அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில்
தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.